ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்துட்டு எல்லா க்ரௌடையும் தாண்டி ஃபைனலாக நம்ம வந்தது இந்த கோயிலை பார்க்க தான். குருநாத சாமி கோயில்னு சொல்கிறாங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அந்தியூர் குருநாசாமி கோயில். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபங்க்ஷன் வந்து இந்த கோயில்னால தான் இந்த அந்தியூர்லேயே பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாது இந்த கோயிலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நிறைய பேர் வருவாங்க, கேம்ஸ் மட்டும் விளாண்டுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஆனால் மெயினானதே பார்த்தோம்னா இந்த கோயில் தான், இந்த கோயில்னால தான் இந்த ஃபங்க்ஷனே நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருமே வருஷ கணக்கில் வராங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து இப்படி ஒரு கோயில் இருக்குது, இப்படி ஒரு ஃபங்க்ஷன், இந்த கோயில்னால தான் இந்த ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த ஒரு விஷயம் வந்து தெரியறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விளாகாக நாங்கள் எடுத்து நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்துகிறோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்துட்டு எல்லா க்ரௌடையும் தாண்டி ஃபைனலாக நம்ம வந்தது இந்த கோயிலை பார்க்க தான். குருநாத சாமி கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மக்கள் இங்கே வராங்க, கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே கோயிலில் அந்த வழியோடு திரும்பி போயிடுறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம கூட காவியா 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ வாங்க இன்னும் பசங்க கிட்ட ரிவ்யூ எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்போம். கோயிலை பற்றி எப்படி வந்தீங்க, வருஷம் வரீங்களா, எல்லாத்தையுமே நம்ம விசாரிப்போம். சந்திரன், நீங்கள் இதே ஊரா ப்ரோ? இதே ஊருங்களா? எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? நாங்களும் 10 வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நாங்க அந்த காலத்துல மாடு வந்து குடிச்சிட்டே நாங்க சின்ன பொண்ணுக்கு இருந்து மாடு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோங்க. எங்களுக்கும் அந்தியூருக்கும் நிறைய எடப்பாடிக்கும் நிறைய தொடர்பு இருக்குதுங்க. அது வந்து மாட்டு பண்ணையில இருக்கட்டும், மாட்டு ஏறு மாடுகள் வந்து எல்லாமே நாங்க இங்க இருந்தாங்க வாங்கிட்டு போவோம். அது இல்லாத மேச்சேரி மாடுகள் எல்லாமே இங்க வந்துட்டு இருக்குதுங்க. சரி சரி. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட எல்லாம் யாரெல்லாம் எத்தனை பேர்லாம் வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 10 பேர் வந்திருக்கேங்க. 10 பேர் வந்திருக்கேன். கேம்ஸ் எல்லாம் விளையாண்டீங்க? கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கீங்களா? என்னென்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க? கேம்ஸ் அவ்வளோ விளையாடலைங்க. எங்களுக்கு மாட்டு இனங்களை பாக்குறதுக்காக, குதிரை இனங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களா? இனிமே தாங்க பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, இதுக்கு பார்க்கணும். சரி சரி, ஓகே. ஸோ ஜி, சேனல் நேம் வந்து கிராமத்து கிளப் பசங்க. ஓகே, ஒரு சேனலுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களோட யூஸ் அங்கே வரும். இருங்க, நான் கொடுக்குறேன். ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் ஆர்வமாக பார்க்க வந்த மாடு தான் இந்த பாகுபலி மாடு. ஆனால் நாங்கள் எல்லாம் பார்க்க வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அது அசந்த டயர்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங் இருந்தது. ஆனால் அது எந்திரிச்சு நிற்காதனால பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸைட்டிங் வந்து அப்படியே நார்மலாக இதாகிடுச்சு. இன்றைக்கி கடைசி நாளுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம மாடுங்களையும் குதிரைங்களையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. 6 டிக்கெட்டு ஓகேவா? முன்னாடி போக நீங்களும் முன்னாடி அப்படியே வரோம். போகலாம். ஃபைனலாக டிக்கெட் வாங்கியாச்சு. அத்தை வாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வாங்கியிருக்கு. 6 பேரு, 4 5 6. போகாதே, மேலே போகாதே, மேலே போய் அங்கே போ. வாங்க பாஸ். எங்க பாஸ்? பார்த்து இதுல உட்காந்துக்கிறீங்களா? என்ன பேசுறது? குட் ஈவினிங் கைஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிராகன், அதாவது அந்த டிராகன் அந்த விளையாட்டுல தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா என்ஜாய் பண்றீங்க. சந்துரு லாஸ்ட்ல இருக்காங்க. சந்துரு அவங்க தம்பி ஜெகன் அவரு லாஸ்ட்ல இருக்காங்க. ஸோ நாங்க யார்? நாங்க கணேஷ், காவியா. ரைடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பயங்கரமா கத்தா போறாங்க. ரைடு ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. அதே நல்லா கெட்டியா பிடிச்சி இந்த பாருங்க, எப்படி பிடிச்சிக்கோ, கெட்டியா பிடிச்சி. சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும்.
அப்படியே அடியே ஒரு கலங்க லைட். என்ன கிடைக்குனாலும் நல்லா இருக்கும். பயம் மட்டும் கிடக்கூடாது. பயம் மட்டும் படுத்துறாரு. கண்ண முடிச்சு பாருங்க. நல்லா இருக்கும். ஹலோ காய்ஸ், நான் இப்ப அந்தரத்துல இருக்கேன். நான் தான் இப்ப டாப்ல இருக்கேன். என்ன அதுக்குள்ள முடிஞ்சிச்சு கவியா? காவியா ரொம்ப பயந்துட்டாங்க போல. ஹலோ கைஸ், ஆமா இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போக போற ரைடு வந்து பாத்தீங்கன்னா ஹாய் கைஸ், நம்ம இப்போ போற ரைடு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிண்ட் வீல். இதுதான் சொல்லுவாங்க ஜெயிண்ட் வீல், பெரிய சக்கரம். ஸோ இதுல தான் நம்ம இப்போ போக போறோம். அங்க பாரு கவியா, அந்த எட்ஜில் பாருங்க. அதுதான் இருக்கு இல்லையா ரொம்ப இது சந்திர இருக்கு இல்லையா, அந்த ஜெயிண்ட் வீல் தான் இப்போ ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஸோ நம்ம வாங்க, ஏன்னா இப்போ அடுத்து டிராகன் முடிச்சோம். டிராகன் முடிச்சுட்டு அடுத்து டிராகன் ரொம்ப அட்வான்ச்சரா இருக்கும் எல்லாருக்குமே பார்த்தோம்னா. இப்போ ஜெயிண்ட்ல வந்து போறோம். டிக்கெட் ஹாய் கைஸ், இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஜெயிண்ட் வீல். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் லைன்ல. ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய கூட்டம் வந்துருச்சு. ஸோ வாங்க, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிராகன்ல போனது எப்படி இருந்துச்சு கவியா? பயமா இருந்துச்சு எனக்கு. அது அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்தான் என் பக்கத்துல உட்காந்துட்டு. அவனை விட நான் ரொம்ப பயந்தேன். இவங்க எஜ்ஜில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் ஃபீல் வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆமா, பறந்துட்டு இருந்தேன் மேல. ஆனா நான் போனது பயங்கர எப்படி அவ்வளவு சாஞ்ச மாதிரி இருந்துச்சு. எப்படி அதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே தூக்கி போடுற மாதிரியே இருக்கும் அப்படியே. ஆனா அதெல்லாம் நிக்கணும்னா நல்ல ஒரு அட்வென்ச்சரா இருக்கும். ஆனா நின்னோம்னா பயங்கர அட்வென்ச்சரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இன்னும் எல்லா கேம்ஸுக்கும் போய் இந்த ஆமா இதோட லாஸ்ட் டேங்கிறதுனால நம்ம எல்லா கேம்ஸுக்கும் போயிட்டு எல்லா கேம்ஸும் விளையாடுற மாதிரி எல்லாமே ஐடியா பண்ணி எல்லாமே பண்ணிடணும். ஓகே गाइस, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்றோம். அடுத்து நம்ம சோ இதுல தான் போக போறோம். பாருங்க, இந்த பெருசு இருக்குங்க. ஏப்பா, நாங்க ஒரு 5 பேராட்டு போயிருந்தோம்.
ஆனால் பொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் உட்காரணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. அந்தியூரோட view அதனால தெரியுது பார்த்தீங்கன்னா இல்லையா? நாங்கள் 5 பேர் போனதுனால பார்த்தீங்கன்னா 3 பெட்டியில் வந்து மாறி மாறி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் 3 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு பெட்டியில் ஏறிட்டோம் நாங்கள். அவ்வளவுதான் என்ன ரைடுன்னு நினைக்கிறேன். முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் ஸ்லோ ரைட். சொன்ன மாதிரி நம்ம தான் எட்ஜில் நிற்கிறோம். அப்பா எவ்வளோ ஹைட்டில் இருந்து பார்க்குறதுக்கு அந்தியூர் வியூவே பயங்கரமாக தெரியுது வியூவர்ஸ். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் சுற்றுறப்ப பார்த்தோம்னா ஹைட்டில் வந்து நெஞ்சு பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனால் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்லேருந்து ஒரே நல்ல வியூவாக இருக்கும். எல்லா இடமும் பார்க்கலாம். நேச்சுரல்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது.